நமஸ்காரம். கொஞ்ச நாட்களில் மாம்பழம் வந்துவிடும். ஆசையுடன் வாங்கி சாப்பிடுவோம். கிடுகிடுவென்று மாம்பழத்தை சாப்பிட்டு முடித்தவுடன் அது இருக்குமா? கொட்டை தான் மிஞ்சும். தூக்கி போட்டு விடுவோம். நாம் மாம்பழம் உண்டவனுக்கு மிக்க மகிழ்ச்சி. என்ன சுவையாக இருந்தது, இன்னொன்று கிடைக்குமா என்று நாம் நினைப்போம். மாம்பழமும் நல்ல வேளை இவருக்கு நாம் பயன்பட்டு இவர் வாய்க்குள் சென்று நல்லதெல்லாம் செய்தோம், நம்மை கொண்டாடினார், நமக்கும் ஒரு தொண்டு கிடைத்தது என்று மாம்பழமும் மகிழுமா? நிச்சயம் இல்லை. மகிழ்ச்சி நம்மது. மாம்பழம் எப்படி மகிழும்? அதுதான் அழிந்தே போய்விட்டதே. முதலில் அதுக்கு அறிவும் கிடையாது, ஜடப்பொருள். அதற்கு மேல் அழிந்தே விட்டது. அறிவில்லை, அழிவு உண்டு. இதுதான் மாம்பழம். ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தேன். நன்கு எரிந்தது, வெளிச்சம் கொடுத்தது. அவ்வளவுதான், உருகிவிட்டது. நாம் உருகி இந்த மனிதனுக்கு நல்லது செய்தோம், மிக்க திருப்தி என்று சொல்லிக் கொள்ளுமானால் அதுக்கு தெரியாது. நான் அழிந்தேன், அதனால் இவருக்கு மகிழ்ச்சி கொடுத்தேன். உண்மையில் நான் அழிந்தால்தான் இவருக்கு மகிழ்ச்சி என்று அது நினைத்திருக்க வேண்டும். அதெல்லாம் அதுக்கு நினைக்க தெரியாது. அந்த வஸ்துவே அழிந்து விட்டது, அப்பதான் நாம் மகிழ முடியும். ஒருத்தர் அழிவில் நமக்கு மகிழ்ச்சின்னு சொல்லுவதே வருத்தமாக இல்லை? இவ்வளவு பெரிய விண்கலம், ராக்கெட்டுகள்லாம் சந்திரமண்டலத்துக்கு விடுகிறோம். விஞ்ஞானிகள் எவ்வளவு பெரிய முயற்சி. அது மேலே போக போக அதை ப்ரொபல் பண்ணி மேல அனுப்பிச்ச பகுதி எரிந்து கொண்டே கீழே விழும். அது கடலில் விழுந்து விடும். அது அழிந்தால் தானே எல்லாருக்கும் மகிழ்ச்சி. சரி சரி, அடுத்த நிலைக்கு சென்று விட்டது என்று கைத்தட்டுவார்கள். அது நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இருக்கவே தான் இந்த ராக்கெட்டையே மேல அனுப்பித்தோம். ஆனால் நாம் கீழே விழுந்து முடிந்து மடிந்து போனதற்கு எப்படி கைத்தட்டுகிறார்கள்? நினைக்குமா? நினைக்காது. அதுக்கு நினைக்க தெரியாது. நான் அழிந்தால் பிறருக்கு மகிழ்ச்சி தெரிந்துவிட்டது. நல்ல வேளை, இந்த வரி அந்த அழிந்த பொருள்களுக்கு தெரியாது. நமக்கு தெரியும், ஆனால் அந்த பொருளுக்கு இது தெரியாது. அந்த பொருளே அழிய வேண்டும், அப்பதான் அடுத்தவருக்கு அது பயன்படும். இதே நான் அழிந்தால் பிறருக்கு மகிழ்ச்சி என்பதை நம்மிடத்தில் வைத்து பார்ப்போம். நமக்கு அறிவு இருக்கிறதே. ஆனால் ஆச்சரியம், பிறரை மகிழ்விக்க நாம் அழிய தேவையே இல்லை. நாம் எதற்கு அழிய வேண்டும்? அது இல்லாமலே நம்முடைய பேச்சாலும் செயல்களாலும் பரிவாலும் கருணையாலும் எத்தனையோ பேரை மகிழ்ச்சி அடைவிக்கலாம். நான் அழிய வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் தேவை நான் என்கிற அகங்காரம், ஆணவம் அழிந்துதான் ஆக வேண்டும். நான் என்கிற ஆணவம் அழியாவிட்டால் யாருக்கும் மகிழ்ச்சி இல்லை. எனக்கும் இல்லை, பிறருக்கும் இல்லை. அதனால் இங்க நான் அழிந்தால்னு சொல்லுவது இந்த பொருளே அழிய வேண்டும்ங்கிற பொருளில் அல்ல. நான் என்கிற அகங்காரம், அந்த ஈகோ அழிந்து விடுமானால் நமக்கே மனம் லேசாகிவிடும். வேலையெல்லாம் சுலபமாக நடக்கும், பயனுள்ளதாக நடக்கும். எல்லாத்தையும் விட பெருமானுக்கு மிக்க மகிழ்ச்சி. இவன் நம்முடைய தொண்டனாக இருக்க தான் தான் தெரிந்து கொண்டிருந்தான். நல்ல வேளை அந்த நான் அழிந்து விட்டது. இதைத்தான் ஒரு சரித்திரம் சொல்லுவார்கள். ஒரு ஆச்சாரியன் திருவள்ளரைங்கிற க்ஷேத்திரத்துக்கு சென்றார். மற்றொரு மிகப்பெரிய ஆசான்,
ஆச்சாரியன். அவரிடத்தில் அர்த்தம் கேட்க போனார். கதவை தட்டினார். யார் என்று உள்ளிருக்கிறவர் கேட்டார். நான் தான் இன்ன பெயர் என்று இவர் சொன்னார். உள்ளே இருப்பவர் நான் செத்து வாரும் என்றார். வந்த சிஷ்யருக்கு புரியவில்லை. நான் செத்து விட்டால் எப்படி வர முடியும்? இவர் என்ன சொல்லுகிறார்? ஓடி போய் தன் தந்தையினிடத்தில் விளக்கம் கேட்டார். அவர் சொன்னார், ஓ, நீ அழிய வேண்டும் அவர் சொல்லவில்லை. நான் சொன்னாயே அந்த ஆணவம் அழிய வேண்டும், அடியேன்னு சொல்லி இருக்க வேண்டும். இவர் திரும்ப போனார், கதவை தட்டினார். அதே கேள்வி அவர் கேட்டார். அடியேன் என்று இவர் சொன்னார். வா உள்ளேன்னு அழைத்துக் கொண்டு விட்டார். அதனால் மனிதர்களான நம் விஷயத்தில் யாரும் அழிய தேவையில்லை. ஆனால் நான் என்கிற அகங்காரம் அழிந்தாக வேண்டும். அது இருந்தால்தான் யாருக்குமே மகிழ்ச்சி ஏற்படும். ஆகவே ஜடப்பொருளுக்கும் ஆத்மாக்களான நமக்கும் உண்டான வேறுபாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.